ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஜாக்பாட் அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பூசணிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி பூசணிக்காயும் சொல்லுவாங்க, பரங்கிக்காயும் சொல்லுவாங்க. அதனால் ரெண்டு இப்போ ஈரோடு மாவட்டம்னால உங்களுக்கு பூசணிக்காயும் சொல்லுவாங்க, பரங்கிக்காயும் சொல்லுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறதுனால 2 லாங்குவேஜ்லையுமே இதுக்கு பேர் சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் பூ பிஞ்சு காட்டியிருப்பேங்க பழைய வீடியோங்கள்லாம். இன்றைக்கி அறுவடை பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா வீடியோங்க நிறைய ஒன்றும் போஸ்ட் பண்ணாதே ஒன்று வச்சுருக்குறேங்க. அது என்ன பண்ணுறேன், இப்போ ஒவ்வொன்றா அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு முன்ன பின்ன ஆகிடுதுங்க. அதாவது வீடியோ எது முன்னே போடணும் எது பின்னாடி போடணுன்றது தெரியறது இல்லைங்க. மொத்தமாக எது அறுவடை வீடியோ இருக்கோ அதை நான் எடுத்து போட்டுடுறேங்க. இப்போ மாசி மாதம் முதல் அறுவடை 2வது அறுவடைலாம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற மாடி தோட்டத்தில் என்ன காய் நான் அறுவடை பண்ணுறனோ அது உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே நான் அறுவடை பண்ணி வச்சதுங்க. அந்த மாதிரி இப்போ வீடியோங்க அப்லோடு பண்ணாதே இன்னும் நான் நிறைய வீடியோ வச்சுருக்குறேங்க. அதனால தான் உங்களுக்கு எது கையில் கிடைக்குதோ வீடியோ அதை எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த பூசணிக்காய் உங்களுக்கு பிஞ்சு நான் காட்டியிருப்பேங்க, பெருசானதையும் காட்டியிருப்பேங்க வீடியோங்களில். அறுவடை பண்ணது நான் இதுதாங்க டைம் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் இருக்குதுங்க, காய்ங்க இன்னும் இருக்குது பாருங்கள். எல்லாம் கவர் போட்டு வைக்கிறேங்க. ஏன்னா அந்த பறக்கிற பூச்சி பிஞ்சு சேதாரம் படுத்திடுதுங்க. அதாவது எப்படின்னா கடித்து வச்சிடுதுங்க. பூசணிக்காய் மட்டும் கடிக்குதுங்க. அது சுரக்காய் பிஞ்சியும் கொஞ்சம் சேதாரப்படுத்துதுங்க, பூசணிக்காயும் கொஞ்சம் சேதாரப்படுத்துது. இந்த 2த்துக்கு மட்டும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். இந்த பறக்கிற பூச்சிக்கு இந்த பூசணி கொடிக்கு நம்ம இன்னும் பண்ண முடியறதில்லைங்க. கவர் வேணால் போட்டு வைக்கலாங்க. அந்த கவரையும் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுதுங்க, ஒதுக்கி விட்டுட்டு கடிச்சிட்டு போயிடுதுங்க. அந்த பூச்சிங்களும் இப்போ விவரமாகி போச்சுங்க. என்ன நம்ம எறும்பு பவுட்ரு தூவி விட்டாலுமே அது சரிப்பட்டு வரலைங்க. அந்த பூச்சி கடிக்கிறது மட்டும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது. குண்டான கத்திரிக்காய் எவ்வளோ பலன்னு பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது. கண்ணாடி ஆட்டம் ஜொலிக்குது பாருங்கள். கத்திரிக்காய்க்கெல்லாம் பூச்சி அடிக்கிறது இல்லைங்க, அது பரவாயில்லைங்க. இந்த பூசணிக்காய்க்கும் சுரக்காய் பிஞ்சுக்கும் தாங்க அந்த பறக்கிற பூச்சி கடிக்கிறது, வேறு எதையும் சேதாரப்படுத்துறதில்ல. பீக்கங்காய்க்கும் ஒவ்வொன்று கடிக்குதுங்க, பொள்ளங்காய்க்கும் ஒவ்வொன்று கடிக்குங்க. ஆனால் பூச்சி கடிச்சிட்டு போட்டுன்னு விட வேண்டியது தாங்க. ஒன்றும் என்ன பண்ணுறதுங்க, அது கடித்து மிச்சம் ஆனது தாங்க நாம் பறிக்கிறதா இருக்குது. ஏன்னா பூச்சிக்கு நம்ம எந்த ஒரு ரசாயன பொருளையும் நம்ம அடித்தாலோ தெளித்தாலோ அதனுடைய மருந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகிடுங்க. அதனால தான் சரி பரவாயில்ல, அது பூச்சி கடிச்சிட்டு போட்டுன்னு சொல்லி நான் சரியாக எதுவுமே பயன்படுத்துறது இல்லைங்க. முடிஞ்சால் கவர் போட்டு விடுவோங்க. கவருக்கும் மீறி அது கடிக்குது அப்படின்னா விட்டுருவோங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. எது நல்லா இருக்குதோ அந்த காயை கட் பண்ணிவிட்டு நல்லா இல்லாத காயை தொலைவாக போட வேண்டியது தாங்க. ஒன்றும் என்ன பண்ணுறதுங்க. அதனால் அதுக்கெலாம் நம்ம எந்த ஒரு ரசாயனத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. பாருங்கள் எப்படி மல்பெரி காய் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் செடியில். கொடி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே கொடியும் காட்டுறேங்க. அத்திக்காய் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் மொசன்னு ஒரு சுரக்காய் பிஞ்சு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் பூச்சி எப்படி கடித்து வச்சுருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நிறைய பூச்சி தாங்க இதில் சேதாரம் அதிகமாக படுத்துது. நம்மளுக்கு காய் விளையாதெல்லாம் இல்லைங்க, ஆனால் பூச்சி கடிக்கிறதுனால காய் நிறைய சேதாரம் ஆகிடுதுங்க. கத்திரிக்காய் இங்கே ஒன்று இருக்குங்க, பறிச்சிக்கலாம். உங்களுக்கு அப்படியே தோட்டத்தையும் காட்டுற மாதிரியும் காட்டுறேங்க, அப்படியே மறுபடியும் நான் பண்ணுறேங்க. இன்றைக்கி பாருங்கள் கத்திரி செடிலாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இலைங்க. அந்த மாதிரி வச்சுக்கணுங்க செடியை. நம்ம சுத்தமாக நம்ம தண்ணி விடும்போது முடிஞ்ச அளவுக்கு செடியை கழுவி விட்ட மாதிரி தண்ணி விடுங்க பாருங்கள். பூச்சி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உக்காராதுங்க. கொடி தான் என்ன பண்ணுறதுங்க,
கொடிக்கு நம்ம ஸ்ப்ரே மூலிமா தண்ணி அடிக்கலாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஓஸில் வந்து ஃபோர்ஸ் வேணுங்க. பாருங்கள் வெள்ளைப்பாகல் சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கெல்லாம் அறுவடை தட்டு வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேங்க. அறுவடையை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் இன்னும் காய்கறி அறுவடை இருக்குது, கீரை அறுவடை இருக்குது. அதனால் இப்போ தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. வாங்க கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டுறாங்க. இந்த பச்சை மிளகா நல்லா ஃப்ளேவருங்க, நல்ல ஃப்ளேவர். பாருங்கள் எப்படி இருக்குது காய். இந்த முறை பரவாயில்லைங்க, பச்சை மிளகாய்க்கு பஞ்சம் இல்லைங்க. இன்றைக்கி இந்த செடியும் எடுத்துட்றேங்க. இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு இன்றைக்கி இந்த செடியும் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் பூ பிஞ்சும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாடின மாதிரி வருதுங்க. அதாவது ஒரு செலுசெலுப்பு இல்லைங்க செடி. செலுசெலுப்பு இல்லாததுனால சரி இதை எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி. எனக்கு வந்து செடிங்க வந்து கஷ்டப்பட்டு காய் கொடுக்கக்கூடாதுங்க, நல்லா ஜாலியாக கொடுக்கணுங்க. அதுதான் எனக்கு பிடிக்குங்க. செடி ஆரோக்கியமாக தெரியணுங்க, அதெல்லாம் நம்ம காய் பறிக்கணும். அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. அதனால் பாருங்கள் இவ்வளோ பச்சை மிளகா பறிச்சிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு பச்சை மிளகா இன்றைக்கி பறிச்சிருக்கிறேங்க. வாங்க தக்காளி பறிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கொத்தாக தொங்கிட்டு இருக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. அதுக்கு தான் தக்காளி பழம் நிறம் போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போகிறது பழமொழியெலாம். நிறம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கலருங்களாம் ரொம்ப பிடிக்குங்க. நேச்சுரல் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் ரசிப்பேன். அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த செரி பழமாக இருக்கட்டும், அப்புறம் கத்திரிக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒயிட் பாகலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது அறுவடையும் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப அன்றைக்கி சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக அன்றைக்கி அறுவடை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மன திருப்தியாக இருக்குங்க. செடியும் அப்படி தாங்க. எந்த செடியும் நான் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்பேங்க. அது கொஞ்சம் ரொம்ப தோண்டணும் இல்லை கஷ்டப்பட்டு நிற்கிற மாதிரி இருந்தால் நான் எடுத்துருவேங்க செடியை. எடுத்துகிட்டு வேறு செடியை வச்சு வளர்த்தவனை தவிர அதை வச்சு நான் கஷ்டப்படுத்துறது இல்லைங்க. செடிக்குமே நான் வந்து அப்படி தாங்க. ரொம்ப ஹெல்த்தாக தெரியணுங்க செடி பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தால் தான் செடியை நான் வச்சுக்குவேங்க. இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு வேறு செடி வச்சு வளர்த்திடுவேங்க. அந்த செடிங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக அது நம்மளுக்கு காய் கொடுக்கணுங்க. வாங்க அடுத்தது வந்து நம்ம அகத்திக்கீரை பறிச்சிக்கலாம். அகத்திக்கீரை இன்றைக்கி வந்து பூவும் காம்போடையே நான் கட் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய பூ வச்சுட்டே இருக்குதுங்க. அதனால் பார்த்தேன். இந்த பூ அதிகமாக வைக்கிறதுனால என்ன ஆகுதுனாங்க, எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த செடிக்கு. ஸோ எறும்பு வர்றதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து அந்த மாவு பூச்சி தொல்லை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்க்குதுங்க. அதனால் என்ன பண்ணேன், அதை விட்டோம்னா மாவு பூச்சி தாக்கிடுங்க. அதனால் கீரையும் உதவாத போயிடுங்க. அதனால தான் சரி முதல்ல இதை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ கட் பண்ணுறோங்க. எந்த ஒரு நோவுமே நம்ம தாக்காத பார்த்துக்கணுங்க. தாக்குற மாதிரி இருந்தால் செடியை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுறணுங்க. கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நோவு தாக்காதுங்க. இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னே தவிர மருந்தடிச்சோ இல்லை மருந்து தெளிச்சோ நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் நம்ம சாப்பிட்லாம். அது 2வது செடியும் நல்லா ஹெல்த்தாகவே இருக்குங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு ரசாயனத்தையும் அதுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாதுங்க. பூச்சி விரட்ட நான் வேறு எதுவுமே பண்ணுறதில்லைங்க. ஆனால் நிறைய கேள்வி வந்து எனக்கு அந்த கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகமாக வருதுங்க. அதாவது பூச்சி விரட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வேறு ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க. அதுதான் உண்மை. பூச்சி வந்தால் ஒன்று செடியை கட் பண்ணி விட்ருவோங்க, இல்லைன்னா இலைங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துருவோங்க. இதுதான் நான் பண்ணுற ஒரே ஒரு வழிங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கீரை அகத்திக்கீரைங்க. தக்காளி பாருங்கள் 1 கிலோவுக்கு மேலேயே வரும். அந்த அளவுக்கு தக்காளி எல்லாம் ரெட்டிஸாகவே இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள், பூவும் கீரையும் 2மே நான் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணிவிடுவேங்க. ஏன்னா நான் அதிகமாக முட்டை போட்டு பொரியல் பண்ணோம்னா கொஞ்சம் பசங்க கசரில்லாத சாப்பிட்றாங்க. எங்களுக்கும் அப்படி செஞ்சு சாப்பிட்டா தாங்க எங்களுக்கும் பிடிக்கிது. அதனால் அகத்திக்கீரைக்கு வந்து சில பேர் பருப்பு போட்டு செய்வாங்க. நாம் இந்த மாதிரி தாங்க நான் செய்வேன். வாங்க கத்திரிக்காய் பார்க்கலாம். பச்சை மிளகா பாருங்கள்.
சொரக்காய் ஒரு பிஞ்சு, சொரக்காய் ஒன்று, பீக்கங்காய் ஒன்று, பாவக்காய் ஒன்று, பொடலங்காய் ஒன்றுன்னு எல்லாம் இன்றைக்கி ஒன்று ஒன்றா இருக்குதுங்க. பூசணிக்காய் ஒன்று, 4 லாங் பீன்ஸ் இருக்குதுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை வருங்க. அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.